ஏய், நீ இப்ப ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? ஐயோ மாமா, அத்தை சேர்மன் பதவிக்கு போட்டிக்கு நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ராசாத்தி அண்ணி சூப்பர்டி. ராசாத்தி கொஞ்சம் குடிங்க. சந்தோஷமா. சூப்பர். சரி சரி. சூப்பர் ராசாத்தி. என்ன மாமா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. தம்பி, நீங்க பேசாம இருந்தீங்கல்ல, அதனால அவ முடிவை மாத்திட்டு இருந்திருப்பா. ம்? அப்படியா? இல்லக்கா, ஏதோ நடந்திருக்கு. இவ மனசு மாறி இருக்கானா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீ இப்ப கோயிலுக்கு தானே போயிட்டு வர? அங்க என்ன நடந்துச்சு? மாமா, அது காலையில கோயிலுக்கு போயிருந்தப்போ இங்க பாரு கண்மணி, இந்த நிமிஷம் வரைக்கும் சேர்மன் பதவிக்கு நிக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்துல தான் இருக்கேன். நீயா என்ன கடுப்பேத்தி நிக்க வச்சிராத. ஹே, என்னடி ஓவரா போற? ஐயோ பாவோன்னு வந்து பேசினா பயந்துட்டேன்னு நினைக்கிறியா? இந்த அம்மா பெரிய எம்ஜிஆர், நின்னா நாங்க எல்லாம் பயப்படுறதுக்கு. நீ போய் நெல்லுடி, யாருக்கு பயம்? ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேணும். என்னடி பாக்குற? 3 வேளை சோற இப்பதானே உன் குடும்பம் முழுசா தின்னுது, அதுக்குள்ள உனக்கு பதவி கேக்குதா? என்ன கிழிச்சிட்டேன்னு உன்னை சேர்மனுக்கு நிக்க சொல்றாங்க? முதல்ல காசு இருக்காடி உன்கிட்ட? அரசியல்னா சும்மா நினைச்சிட்டியா? காசை தண்ணியா இறக்கணும். போஸ்டர் ஓட்டுறதுல ஆரம்பிச்சு வாழ்கன்னு கோஷம் போடுறவன் வர எல்லாத்துக்கும் காசுதான். உன்கிட்ட காசு இருக்கா? என்கிட்ட இருக்கு. பத்தலனா கூட என் அத்தை அள்ளி கொடுப்பாங்க. ஆனா நீ அண்ண காவடி. கண்மணி அப்படி பேசிருக்க கூடாது மாமா. எல்லாத்தையும் விட கண்மணி உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் யாருன்னு அந்த கண்மணிக்கு காட்டணும். எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன அந்த சேர்மன் பதவி எனக்கு கிடைக்கணும். நான் கண்டிப்பா இந்த தேர்தல்ல நின்னு ஜெயிக்கணும். எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? அதுவா, கண்மணி கிட்ட நீ இன்னைக்கு பேசிட்டு வந்ததுக்கே தேர்தலில் நின்னு ஜெயிக்கணும்னு சொல்லிட்ட. இது எனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவங்க எப்ப மனு தாக்கல் பண்ணாங்களோ அப்பவே உன்னை மீட் பண்ற மாதிரி பண்ணிருப்பேன். அதுக்காக மட்டும் இல்ல மாமா, நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும். நம்ம ஊரை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு நல்லது பண்ணணும். சிறந்த மாதிரி கிராமம்னு நம்ம ஊரை செலக்ட் பண்ணி பிரதமர் கையால அவார்ட் வாங்கணும். சொல்லினியா? அம்மா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னன்னு சொல்லு. ராசத்தி சரின்னு சொல்லிட்டா. சேர்மன் பதவிக்கு போட்டி போடுறேன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கினியா. இத உடனே கொண்டாடியே ஆகணும். நானே நேர்ல வந்து ராசாத்திக்கு வாழ்த்து சொல்றேன். சரிம்மா. புனிதா, புனிதா, என்னாச்சு சித்தி? சித்தி, என்னன்னு சொல்லுங்க. சித்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. அண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டாளாம். நாம வேண்டது வீண் போகல. அப்புறம் என்ன நின்னுட்டு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க ஒரு குத்தாட்டம் போடலாம். என்ன புனிதா, ரொம்ப சந்தோஷமான செய்தி போல. இப்படி ஆடிட்டு இருக்கீங்க. எத்தனை மாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி எலெக்ஷன்ல நிக்க போறாங்கல்ல, அதான். அது இப்பதான் உன் காதுக்கு வந்ததாக்கும். கண்மணி தான் அப்பவே சொல்லிட்டால சேர்மனுக்கு நிக்கிறேன். ஆமா ஆமா. அப்ப அண்ணி நிக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் என்ன நின்னுக்கிட்டு? வாங்க ஆடுங்க.
நிறுத்துங்க. எதுக்கு இப்படி நடு வீட்ல எல்லாரும் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? ஏய் உனக்காக தாண்டி நீ எலெக்ஷன்ல நிக்க போறல அதுக்காக தான். அதத்தான் எப்பயோ முடிவு பண்ணியாச்சு. இப்ப என்ன புதுசா? அது இல்லடி நம்ம புனிதாவுக்கு இப்பதான் புத்தி வந்துச்சு போல. அதான் அண்ணி நிக்கிறாங்கன்னு சந்தோஷத்துல தலகால் புரியாம ஆடுறா. அதான் நானும் ஒரு குத்தாட்டம் போட்டேன். நீ வா. மா விடுமா. ஐயோ அதில்லத்த, நான் எங்க அண்ணி நிக்க போறாங்கன்னு சொன்னேன். கேட்டியா கண்மணி, உன்னதான் அண்ணின்னு சொல்றா. மா அப்ப அண்ணின்னு சொல்றது ராசாத்திய. ஆமா, எனக்கு அண்ணினா அது ராசாத்தி அண்ணி மட்டும்தான். அடிப்பாவீங்களா, என்ன இவகிட்ட கோத்து விட்டுட்டீங்களா? உள்ள கூட்டிட்டு போய் அடிப்பாளே. இங்க பாரு கண்மணி, இன்னையோட உன் ஆட்டம் எல்லாம் முடிய போகுது. ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிட்டா. உன்னால கோடி ரூபாய் கொடுத்தாலும் ராசாத்தியை எதிர்த்து ஒரு ஓட்டு கூட வாங்கி ஜெயிக்கவே முடியாது. ராசாத்திக்கு இங்க அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. சரியா? அக்கா ஓட்டு, சேர்மன் வீட்டு ஓட்டுன்னு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 10 ஓட்டு வாங்கதான் உன்னால முடியும். அதுக்கு மேல போகாது. அண்ணி, உங்க அரசியல் கனவெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி உள்ள போட்டு வைங்க. அப்படியே நான் வேலை பார்த்துதான் ஆவன்னா சொல்லுங்க. நான் அன்னிக்கிட்ட பேசி அவங்க பிஏ போஸ்டிங் வேணா வாங்கி தரேன். ஏய், அண்ணி பின்னாடியே அப்படியே கொடை பிடிச்சிட்டே அலைங்க. அனிதா, கண்மணி அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு. கண்மணி, நான் அவ்வளவு தூரம் சொல்லி மிரட்டிட்டு வந்த அப்புறமும் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்றான்ல, இதுக்கு மேலயும் அந்த ராசாத்திய நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன கண்மணி பண்ண போற? அவங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் வர போட்டல. ஐயோ அடிக்காதடி, வலிக்குது. தள்ளு. கண்மணி, ஏய், இது உங்க மாமியார் துப்பாக்கில, உனக்கு எதுக்கு? அவ உயிரோட இருந்தா தானே என்னை எதிர்த்து போட்டி போட முடியும். நீங்க எல்லாம் ஆட்டம் போடுறீங்களா? அவளை போட்டு தள்ளிடுறேன். அவ போனதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஆட்டம் போடுங்க. ராசத்தி, ஐயோ கண்மணி வேண்டாண்டி, சொன்னா கேளுடி. அவளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாதடி. மா, நீ வாய் மூடிட்டு இரு. எல்லாம் எனக்கு தெரியும். கண்மணி வேண்டாண்டி, சொன்னா கேளுடி. ஐயோ கண்மணி வேண்டாம் கண்மணி, தப்புடி இது. சொன்னா கேளுடி கண்மணி. கண்மணி சொன்னா கேளு கண்மணி. கண்மணி வேண்டாண்டி, வேண்டாம். கண்மணி வேண்டாண்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. வேண்டாண்டி, கோவத்துல இருக்க, இறங்குடி. கண்மணி சொன்னா கேளு கண்மணி. வேண்டாம், போகாத கண்மணி. வேண்டாண்டி. ஏய் வேண்டாண்டி, சொன்னா கேளுடி. ஏய் கேளுடி. ஐயோ கண்மணி. இவ எதுக்கு போன் பண்றா? சொல்லு கண்மணி. நான் உன்னை இப்பவே பாக்கணும். இப்பவே நம்ம ஊர் எல்லைக்கு வா. என்ன விஷயமா? ஏன், என்ன விஷயம்னு சொல்லாம வரமாட்டியா? அவ்வளவு பயமா உனக்கு? உன்னை பார்த்து எனக்கு எதுக்கு பயம்? என்ன விஷயமா கூப்பிடுறேன்னு மட்டும்தான் கேட்டேன். அத நேர்ல வா சொல்றேன். வரேன். அம்மா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். என்ன வேணும் சொல்லு ராசத்தி, நானே வாங்கிட்டு வரேன். இல்லம்மா, நான் கடைக்கு போல, வேற வேலையா போறேன். நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா, பாத்து போயிட்டு வா.
இவ்வளவு வேகமா வண்டி எடுத்துட்டு எங்க போறா? என்னவா இருக்கும்? அத்த, ம்? ராசத்தி எங்க வெளியே போறா? தெரியல மாப்ள. ஏதோ போன் வந்துச்சு, எங்க வெளியே போறேன்னு சொன்னா. ஆனா எங்க போறான்னு சொல்லல. அவ மட்டும் தனியா போறானா? ஏதோ தப்பா இருக்கே. எதுக்கு கண்மணி வர சொன்ன? உன்னதான் ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு உனக்கு? ஏய், ஏ கண்மணி, என்ன பண்ற? நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு முடிவு பண்ணிருக்கல. நீ உயிரோட இருந்தா அதனடி நிப்ப. உன்னை இப்பவே சுட்டு பொசுக்கிறேன். என்னடி முழிச்சிட்டு இருக்க? நான் யோசிக்கவே மாட்டேன். பட்டுன்னு சுட்ட பொட்டுன்னு போயிடுவேன். ஹம், அப்ப எதுக்குடி பேசிக்கிட்டு இருக்க? சுடு. உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறதுக்கு வேற ஆளை பாரு. ஏய், என்ன? அண்ணே, அண்ணி வேண்டாம், நிறுத்துங்க. அண்ணி, என்ன நீ பண்றீங்க? இனியன் கிட்ட வராத, அப்புறம் இவ்வளவு சுற்றுவேன். இல்ல நீ, நான் வரல. நான் சொல்றது கேளுங்க. நீ துப்பாக்கியை கீழே போடுங்க. ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம். நானும் பேசுறதுக்கு தான் வந்தேன். ஆனா இவ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். பாரு, இவ்ளோ சொல்லியும் கல்லு மாதிரி நிக்கிறான். சொல்ல, வாய திறந்து ஏதாவது சொல்லு. மாமா, இவ கடுக்குறா. நீங்க பயப்படாதீங்க. ஏய் ராசாத்தி, நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கேன். இன்னைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இல்ல அண்ணி, நான் அவகிட்ட சொல்றேன். நீ ப்ளீஸ் அண்ணி, நீ கோவப்படாதீங்க. ப்ளீஸ் அண்ணி, கோவப்படாதீங்க ப்ளீஸ். அப்ப இவ்வளவு என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொல்ல சரி சரி, நான் சொல்றேன். ராசாத்தி, தயவு செஞ்சு சொல்லிடு. ப்ளீஸ் சொல்லிடு ராசாத்தி. நான் சொல்ல மாட்டேன் மாமா. இவ என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். ஐயோ ராசாத்தி, ராசாத்தி, நான் 5 எண்ணத்துக்குள்ள சொல்லிடு. இல்ல சத்தியமா நீ உயிரோட போக மாட்டேன். ஹேய், என்ன சுட்டு கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, நீ உயிரோட இருக்க கூடாது. ஐயோ வேணா, நீ ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நீ அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம். கிட்ட வந்தா உன்னைய சுற்றுவேன். இங்க பாரு நியா, இவதான் புரியாம சொல்லிட்டு இருக்கா. நீயாவது இவகிட்ட சொல்லி நிக்க மாட்டேன்னு சொல்ல வை. அண்ணி, நான் சொல்றேன். சொல்லு. ரசதி அட பிடிக்காத. நான் நிக்கலன்னு சொல்லு. நீ நிக்கலன்னு சொல்லிடு ரசதி. வேண்டாம், சொல்லிடு ரசதி.
வீம்பு பிடிக்காத. நமக்கு இந்த பதவி எல்லாம் வேண்டாம். நான் நிக்கலன்னு சொல்லிடு. எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிடு ராசாத்தி. நிக்க மாட்டேன்னு சொல்லிடு. சொல்லிடு மாமா. ராசாத்தி. இவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து பின் வாங்குறத விட செத்து போயிடலாம். சுடுறி. ஐயோ ஏய், நீ அடங்க மாட்டல்ல. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். 1ல இருந்து 5 வரைக்கும் நான் எண்ணுவேன். அதுக்குள்ள நீயா விலகிக்கிறேன்னு சொல்ற. இல்ல அவ்வளவுதான். அண்ணி அண்ணி இருங்க நீ ப்ளீஸ் அண்ணி. அண்ணி வேண்டாம் நீ. 1 2 3 4 பெரியமா ஏய், விட்றா. கண்மணி கண்மணி இனியா ஐயோ மாப்பிள என்ன மாப்பிள இது? சும்மா ஏனி பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆளை கொல்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. இப்படி உங்களை சுடவா? சுடவா? சொல்லுங்க, சுடட்டுமா? கண்மணி வேண்டாம் மாப்பிள. வேண்டாம் வேண்டாம் இனியா, சொன்னா கேளு இனியா. இனியா துப்பாக்கியை எடு இனியா. ஏ ராசாத்தி, நீ அடங்கவே மாட்டல்ல. எப்ப பாரு என்ன எதுக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. உன்னை எதுக்கணும்னு என்னைக்குமே நான் நினைக்கல. ஆனா உன்னோட கேவலமான எண்ணத்தை எதுக்குறேன். என்ன சொன்ன? எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தானே கேட்ட. இப்ப ஏன் பதற? தெரியுதுல, நான் எதிர்த்து நின்னா நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவ. அதுதாண்டி ஏன் தகுதி. இங்க பாரு, சேர்மன் பதவிக்கு ஆசைப்பட்டு நான் நிக்கல. உன்ன மாதிரி கேடு கெட்டவங்கலாம் இந்த பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நிக்கிறேன். நீ எல்லாம் பதவிக்கு வந்தா அந்த பதவிக்கு அவமானம்டி. பாக்கலாண்டி யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நீ அதிர்ஷ்டத்துல தப்பிச்சிட்ட. ஆனா எல்லா நாளும் இப்படியே இருக்காது ராசாத்தி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ ஏன் கையால தாண்டி சாக போற. வேண்டாம் 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 இனியா. போனா போது அண்ணின்னு பார்த்தா ராசத்திய போட்டு தள்ள பாக்குறியா? அதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும். இங்கேயே போட்டு தட்டா? போட்டு தட்டா? பயம் இருக்குல்ல? இனியா ஏதோ ஆத்திரத்துல அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சிடுப்பா. நான் வேணும் அவளுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா விடுங்க மாமா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. இல்ல ராசத்தி, இவ்வளவு மாமா விடுங்க. ஏய், சேர்மன் எலெக்ஷன்ல நான் நிக்க தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு போ. கண்மணி கண்மணி மாமா போலாம். வாமா போலாம் வா. ஓடி போ. ராசத்தி, இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மாமா யோசிச்சுதான் பேசுறீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அதனால நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. ஏய், அதுக்குன்னு இப்ப சும்மா விட சொல்றியா? இப்ப அவங்களால உன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா. அவ எலெக்ஷன்ல தோத்துருவோங்கிற பயத்துல தான் இப்படி மிரட்டிட்டு போறா. துப்பாக்கியை கொண்டு உன் நெத்தி போட்டுல வச்சு மிரட்டிருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா வச்சுக்கேன், உன் உயிரே எடுத்திருப்பாங்க. இத பாரு, எனக்கு என்னமோ அவங்க சும்மா மிரட்டுறதுக்காக பண்ண மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல மாமா. சும்மா பூச்சாண்டி வேலைதான். நீங்க வாங்க போலாம். அது இல்ல ராசாத்தி. மாமா வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். வாங்க போலாம். சரி வா போலாம்.